சின்ன சின்ன பொய்கள் சுகமானதே என்று அணி தொடங்குகிறது. சுகம் என்று சொல்ல வருகிறார் சமூக சேவகர் கௌசர் பெய்க் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கையில எந்த பேப்பரும் இல்லை. ஐயோ, இந்த பேச்சாளர்களும் போன் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? நிறைய கேக்குது. சரி, இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம சொல்கிற பொய்கள் சுகமானதா சுமையானதா அப்படிங்கிறதா. நம்ம யாருமே பொய் சொல்லாமல் இருக்க மாட்டோங்கிறத நம்ம ராஜா சாரே சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் பொய் சொல்லுவோம். சில நேரங்களில் பொய் சொல்ல வேண்டி வந்துச்சுன்னா பொய் சொல்லுவோம். சில நேரங்களில் இனிமே பேச இருந்தாலும் பேச வேண்டி இருக்கும். ஸோ அதான் பொய் சொல்கிற அணியாக இருந்தாலும் உண்மையாக அதை ஒத்துக்கக்கூடிய 3 பேர் நாங்கள். சரிங்களா? இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க பாருங்க, ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரியே பொய்யே பேசாதவங்க பார்த்துக்கோங்க, எதுக்கும் ஒரு வாட்டி. சரிங்களா? நம்ம காலையில் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருப்பாங்க. வந்தோடனே என்னங்க இந்த புடவை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நடுவர் அவர்களே? பாருங்க, இல்லைம்மா இந்த கலர் உனக்கு செட் ஆகலன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. கையில் இருக்க காஃபி மூஞ்சில் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? இல்லை, என்கிட்ட கேட்டீங்களா? நீங்க சொல்லலாம் அழகா இருக்குன்னு, நாங்க எப்படி சொல்றது? நியாயமான பேச்சு. நம்ம யாருமே சொல்ல முடிய மாட்டேங்கிறதுங்க. நல்லா இல்லைன்னு சொல்ல மனைவிட்ட சொன்னோம்னா காஃபி நம்ம மூஞ்சில ஊத்திடுறாங்க. ஸோ நார்மலாக என்ன சொல்றோம்னா, மனைவி கிட்ட நம்ம சின்ன ஒரு பொய் சொன்னா தான் அன்றைய நாள் நமக்கு விடியும். தெரியாம இல்லம்மா அவன் ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, மொத்த நாள் சண்டையாக தான் இருக்கும். ஸோ அதனால அங்கேருந்து ஆரம்பிக்குது பொய்ங்க. நம்ம நண்பர்களோட வெளியில போறோம், சாப்பிட போறோம், 2 விஷயம் இருக்கு. நிறைய பில் வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ண, மச்சான் பர்ஸு கொண்டு வரலடா அப்படிம்போம். அப்போ நம்ம பர்ஸு தப்பிச்சிடும். சில நேரங்களில் நம்ம பர்ஸில் காசு இருக்காது. அப்பவும் சொல்லுவோம், மச்சான் பர்ஸை கொண்டு வரலடா அப்படிம்போம். நம்ம நண்பனுக்கு தெரியும் நம்ம போய் சொல்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, விடுமச்சான் நான் பே பண்ணிடுறேம்மா. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு மரியாதையும் மானமும் தப்பிக்கும். பைசா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம். மேனேஜர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாரு, மறந்துருப்போம். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, மேனேஜர் கூப்பிட்டு, தம்பி அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன் பண்ணிட்டியா அப்படிமா. இல்லை சார் பண்ணலை மறந்துட்டேன்னு சொல்லுவோமா? கிடையாது, பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஆந்தவே சார் 2 hours அப்படிமோ. நம்ம தொட்டு கொடுக்க மாட்டோம். அது நமக்கு அந்த இடத்துல சொன்னா தான் சார் வேலை தப்பிக்குது. போய் சொல்ல வேண்டியது இருக்கு, வேற வழி இல்லையா? ஆமா, பொழப்பு சார். நம்ம ஊருக்கெல்லாம் போவோம் சார். ஊருக்கெல்லாம் போனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் போவோம். இல்லைன்னா ஒரு திருவிழாவுக்கு போகிறோம். எல்லாரும் கூடி குடும்பங்கள்லாம் ஒன்றா இருக்குவோம். அந்த நேரத்தில் நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, ஏப்பா தான் வந்தீங்க, ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போங்களேன், பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்கன்னா எல்லாரும் கூடி பேசி என்ன பண்ணுவாங்க, சரிங்க ஒரு 2 நாள் இருந்துட்டு போவோம். அப்போ என்ன சொல்றது, ஸ்கூல்ல தாத்தா செத்துட்டாரு. தாத்தா தான் சொன்னார் இருக்க சொல்லி. தாத்தா பாட்டி தான் சொல்லியிருப்பாங்க, பாட்டி செத்துட்டாங்க. எத்தனை பேர் இந்த போய் சொல்லியிருப்போம்? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஸ்கூல்ல உங்க தாத்தா பாட்டி எத்தனை வாட்டி சாவடிச்சிருப்பீங்க? நான் அடிச்சிருக்கேன் சார் நிறைய வாட்டி. நான் தாத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சதுல இருந்தே அடிச்சிட்டு இருக்கேன். நீங்க சமூக சேவை செய்யும் போதே எனக்கு தெரியும். இல்ல அந்த பாவத்துக்கு தான் இதெல்லாம் பண்றோமா? அது மாதிரி நான் தாத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என் தாத்தா செத்து போயிட்டாரு. எப்போ பார்த்தாலும் தாத்தா செத்துட்டாரு. ஸ்கூல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா உனக்கு எத்தனை தாத்தா தாண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதை போய் சொன்னாதான் சார் அந்த 2 நாள் இந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்ம சில போய் சொல்றோம் பாருங்க. அது சுகம் தானேங்க. ஜாலியா இருக்கிற ஃபேமிலியோட ஜாலியா தானே பேசிட்டு இருக்கோம். அது யாரையும் காயப்படுத்துறதுக்கோ புண்படுத்துறதுக்கோ நம்ம சொல்ற போய் இல்லையே. அது மாதிரி நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது அப்பா அம்மாட்ட போய் கேட்டிருப்போம், ஏங்க அப்பா பீச்சுக்கு போகணும், அம்மா பீச்சுக்கு போகணும். நான் அப்பாட்ட கையில காசு இருந்திருக்காது. நம்மகிட்ட அவர் சொல்லுவாரு, பீச் பூட்டி இருக்குடா தம்பி, கேட்டு போட்டிருக்காங்க. எத்தனை பேர் அது கேட்டிருப்பீங்க? இதை நம்பி நானும் வளர்ந்த ஒரு காலத்துல போய் தேடி இருக்கேன், எங்க இருக்கும் கேட்டு? இங்க அவ்வளவு பெரிய பூட்டு எங்க இருக்கு? அதான் எவ்வளவு பெரிய கேட்டே இல்லையே சார். கேட்டு இல்ல, பூட்டும் இல்ல. கேட்டும் இல்ல, பூட்டும் இல்ல, எப்படி நம்மகிட்ட சொன்னாங்க? ஆனா அதையும் நம்பிடுவேன். ஏன்னா அவங்க நம்ம மனசை புண்படுத்தக்கூடாது. சரி, இல்லடா முடியாது, போக முடியாது, காசு இல்லைன்னு சொன்னா நம்ம இருப்போம், அழுது அடம் பிடிச்சி சாப்பிடாம கஷ்டப்பட்டுருப்போம். பூட்டி இருக்குன்னு சொன்னா நம்பிட்டு கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துருவான், இவன் தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. நம்ம உதாரணத்துக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், இப்போ நம்ம மனைவின்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும் சார். அதனால் மனைவியும் மனைவியோட தங்கச்சி இருக்கும்போது யாராவது திடீர்னு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, 2 பேரில் யார் அழகு அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன அழகை பற்றியே பேசிட்டு சார்? ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் அம்மா உன்னை விட தங்கச்சி அழகா இருக்காமான்னு சொல்ல முடியுமா? முடியாது, நீ தாண்டி அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் சொல்ல வேண்டியதாக இருக்கு. 2 பேர் இருக்கும்போது அந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்களே. ஒருவேளை கேட்டால் பிரச்சனை சார் அப்படின்னு சொல்கிறோம். கேட்டால் இல்லை நம்ம சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி சரி, நம்ம
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறோம், போய் பேச வேண்டியதாக இருக்குது, நல்லதான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி சில நல்ல விஷயங்களுக்கு போய் சொல்ல வேண்டியிருக்கு சார். சரி. அதாவது இப்போது என்னுடைய தந்தையார் வந்து கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது அவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லலை, கடைசி வரைக்குமே சொல்லலை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கீழே விழுந்ததுனால அடிபட்டுருச்சு, அவ்வளோதான். அவருக்கு தெரியவே தெரியாது. நம்ம சொல்லி ஒருத்தரை வந்து நம்ம ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி வாழ்கிற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா சாகிற நாள் நரகமாயிரும். எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு, அப்பா நீங்கள் நல்லா இருவீங்க, அடுத்த வாரம் போகலாம், வீட்டுக்கு போயிடும், அடுத்த வாரம் வீட்டுக்கு போயிடும், இதையே தான் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து கடைசி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் அவருக்கு தெரியாது அவருக்கு அந்த நோய் இருக்குங்கிறது. ஸோ அது ஒரு எனக்கு வந்து ஒரு பொய் சொல்லிட்டுமேங்கிற ஒரு, சரி வீட்டுக்கு கூட்டு போறேன்ப்பா, அவங்களை கூட்டு போய் பார்த்து பொய் சொல்றேன் சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த மனுஷன் சந்தோஷமா இருந்தான்ல, அந்த பொய் சொல்றது சுகம் தான் சார் எனக்கு. 2012 ஒரு நண்பர் வந்து கோமாவில் இருக்கிறதாக தகவல் சென்னையிலேருந்து வருது. அப்போ அவங்கள வந்து பார்க்க போகிறேன். மல்டிபிள் பிளட் லாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் அவர் பிழைக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியிட்ட நான் பேசணும். நான் பேசும்போது சொல்கிறேன், இல்லைங்க அவர் பிழைச்சிடுவார், நல்லாயிருவார்னு சொல்லிட்டே இருக்கிறேன். அவர் ஊருக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அவர் இறந்துடுறாரு. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும், இந்த தகவல் சொன்னவங்கள்ட்ட சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, அவன் ஜேசுதாஸ் அவரோட பையன், அந்த இறந்தவரோட பேர், அவனோட பையனுக்கு எக்ஸாம் நடக்குது, +2 எக்ஸாம் நடக்குது, தயவு செஞ்சு 2 நாள் மறைக்க முடியுமா, லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. நான் அந்த 2 நாளில் சொல்ல முடியல. அவங்க மனைவிக்கு தெரியாது, அவங்க கணவர் இறந்தாருங்கிறது தெரியாது, சொல்ல வேண்டிய அவசியம் வரல, நான் சொல்லலை. 2 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம சொல்கிறோம் இறந்துட்டாருன்னு சொல்லி. அந்த பாடியை கொண்டு போய் நான் ஊரில் இறக்கி போகும்போது அந்த சொந்தக்காரங்க சில பேர் கேட்டாங்க, எப்படிங்க நீங்கள் போய் சொல்லலாம், இறந்து போனதை பற்றி 2 நாளுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா நீங்கள் அப்படி சொன்னால். அந்த மனைவி சொன்னாங்க, என் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக தான் போய் சொன்னா, பிரச்சனை இல்லைங்க, தப்பா இது இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கு போன வாரம் கல்யாணம் நடந்துருச்சு. அதை வந்து இந்த மாதிரி போய் சொல்றதுனால சில பேர் நல்லது நடக்குது, சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் போய் சொல்றது சுகமேன்னு சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். பெல் அடிச்சிட்டாங்க. முதல் முறையா பேசுறாரு. இந்த தலைப்பு வச்சதுனால அவ்வளவு பேரும் போயிடுறீங்க. முதல் முறையாக பேசுவதாக அவர் சொன்னார். கரெக்டா ஐயா? பட்டிமன்றத்தில் முதல் முறையாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். இதுவும் போயினா விட்டுருங்க. ஏன் கூட பேசுறீங்கன்னா நான் என்னையா பண்றது? ஆனா அவர் சில செய்திகளை எடுத்துட்டு வந்து, சில நேரங்களில் பொய் சொல்வது தவறல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பெரும்பாலும் ஒரு மோசமான ஒரு கட்டத்தில் நம்பிக்கை ஊட்டுவதற்காக பொய் சொல்லலாம், காயப்படுத்தாமல் இருப்பதற்காக பொய் சொல்லலாம், ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிற ஒரு வேலை இருக்கும்போது, ஒரு கட்டாயம் இருக்கும்போது பொய் சொல்லலாம், தப்பில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் மனைவி கிட்ட பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவர் சொல்லி தப்பிக்கிறார், நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் அழகாக இருக்கிறது, அந்த பொய் வந்து சொல்லாத ஆள் இருக்காது. இருக்காது. அழகாக இருக்கிறது நம்பித்தானே கல்யாணமே பண்ணான். அந்த அம்மாவும் இவரை பத்தி சொல்லும்ல, ஓ சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்ல. அவன் சூப்பராவா இருக்கான், அவன் இருக்கிற நிலைமை அவனுக்கு தானே தெரியும். அதனால ஒருவருக்கு ஒருவர் சில உபசரணை வார்த்தைகளை சொல்லுவதில் தவறல்ல. சின்ன மகிழ்ச்சியை ஒன்று தரும் என்றால் அது தவறல்ல அப்படின்னு நல்லா பேசியிருக்கிறாரு இல்லையாங்க? ஏன்னா அவர் பீச்சையே பூட்டி இருக்கிறார், கேட்டு போட்டு பூட்டு போட்டு ரொம்ப நல்லா தொடங்கி இருக்கிறார். முதல் பேச்சாளராக பேசுறது கஷ்டம் பட்டிமன்றத்தில், அவர் நிறைவாக செஞ்சிருக்கிறார்.